விடிய மறுக்குது வானம். வாசலில் விழுந்த சூரிய ஒளியைக் கொண்டு நேரத்தை கணக்கிட்டனர் நம் முன்னோர்கள். வெயில் அங்கு சென்று விட்டது, உலை வைக்கவில்லை இன்னும் என்று விரைந்தனர் படிக்காத பாமரர். ஆனால் சகாப்தத்தில் ஒரு நாள் இன்று பகல் 12 ஆகியும் விடிய மறுக்குது வானம். அலையோசை அப்படியே தான் இருக்கிறது. மரங்கள் அசைந்து காற்றை கக்கிக் கொண்டு தான் இருக்கின்றன. மனிதன் பதறிக்கொண்டு கைபேசியையும் கடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்து அடுத்த வீட்டாரோடு ஒப்பிட்டு பார்த்து விழிக்கின்றான். பரபரப்பில் ஒன்றுமே விளங்கவில்லை. குயிலினமும் காகங்களும் கோழி சேவல் எல்லாம் விடியவில்லை என்று கூட்டை துறக்கவில்லை, உறங்குவதாக நடிக்கின்றன. ஒரு குழந்தை கோபம் கொண்டால் கேட்பதை வாங்கி தரலாம். தாய் கோபித்தால் அவள் நினைக்கும் வேலையை செய்து தரலாம். காதலி கோபித்தால் சமாதானம் செய்துவிடலாம். ஆனால் வானம் கோபித்துள்ளதே, என்ன செய்ய? விடியச் செய் என்று ஆணையிடவா முடியும்? மின்சார உதவியை நாடி மக்களில் சிலர் பணிக்கு விரைந்தனர், விடியும்போது விடியட்டும் என்று. சிலர் வானத்தையே பார்த்து வியந்து அமர்ந்திருந்தன. மொட்டுக்களும் விரியாமல் வெகுநேரம் காத்திருந்தன. பூஞ்சோலைகள் எல்லாம் மொட்டுச்சோலைகளாய் காட்சியளித்தன. வாசல் தளித்து கோலமிட குழம்பி தவித்த பெண்கள் விடியட்டும் என்று காத்திருந்தார்கள். பால் போடுபவனும் தூங்குகின்றான், பேப்பர் போடுபவனும் உறங்குகின்றான். நடைப்பயிற்சிக்கு கிளம்பியவர்கள் விடிந்ததும் வீடு வரலாம் என்று நடந்து கொண்டே வானத்தை விரித்து பார்க்கின்றன. ஆட்டத்தின் உச்சமாக 12:10க்கு பருவப்பெண் நாணி முகத்தை மட்டும் மறைந்திருந்து பார்ப்பதைப் போல மேக கூட்டத்துக்கு நடுவில் சிறிதாக எட்டி பார்த்தது கதிரவன். ஓய்வறியாத சூரியன் அரை நாள் ஓய்வெடுத்ததற்கே பிரபஞ்சம் பேயடைந்து போனது. அப்படியானால் நாம் எப்படியெல்லாம் வீணாக்குகின்றோம் நம் நேரத்தை என்று சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. நன்றி.